أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அந்த சராசரங்களை படைத்து அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு புகழ் அனைத்தும் உண்டாகட்டும். அவனுடைய அருளும் சாந்தியும் நமது தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்ல மனிதர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல் குர்ஆனின் பக்கம் நெருக்கத்தை ஏற்படுத்துவோம் என்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு மத்தியில் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டத்தில் மிகுந்த தொல்லைகளும் வேதனைகளும் கொடுக்கப்பட்டது. அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற விடாமல் மக்கா காபிர்கள் கடுமையான சித்திரவதைகளை கொடுத்தார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜஅஃபர் இப்னு அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹுடைய தலைமையிலே நஜ்ஜாசி மன்னர், அதாவது அபிசீனியாவுக்கு நஜ்ஜாசி மன்னரிடத்திலே அடைக்கலம் தேடி அனுப்பி வைக்கிறார்கள். இதை அறிந்த இந்த மக்கா காபிர்கள் எங்கே போனாலும் இவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவர்கள் மீண்டும் பழையபடி எங்கள் மார்க்கத்திற்கே ஜாகிலிய கால பழக்க வழக்கத்திற்கே வர வேண்டும் என்ற கடும் பிடிவாதத்துடன் அந்த நஜ்ஜாசி மன்னர் அவர்களிடத்திலே போய் இவர்கள் சந்திப்பதற்கு முன்னால் இந்த மக்கா காபிர்கள் அங்கே இருக்கக்கூடிய மன்னர் சபையில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடுகிறார்கள். காணிக்கைகள் அன்பளிப்புகள் எல்லாம் கொடுத்துவிட்டு பிளான் படி இவர்களுக்கு எதிராக நீங்கள் பேச வேண்டும், இவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடாது என்று திட்டமிடப்படுகிறது. அதுபோன்றே திட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டு நிற்கிறது. அப்போது நஜ்ஜாசி மன்னர் வருகிறார். அந்த நஜ்ஜாசி மன்னர் அவர்களிடத்திலே இந்த மக்கா காபிர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். இப்போது எங்களுடைய ஊரிலிருந்து உங்களுடைய இந்த அபிசீனியாவுக்கு சில இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, அவர்களுடைய அப்பம் பாட்டன்மார்கள் வழியாகத்தான் நாங்கள் வந்தவர்கள். நாங்கள் வெளியூரை சார்ந்தவர்களும் அல்ல, அவர்களுடன் இருந்தவர்கள் தான். அவர்கள் புத்தி கோளாறு உள்ளவர்கள், மடையர்கள். எங்கள் மார்க்கத்தை விட்டுவிட்டு புதிய ஒரு கொள்கை கோட்பாடுகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதனால் அவர்களை அடைக்கலம் கொடுக்காமல் மீண்டும் எங்களுடன் அனுப்பி வையுங்கள் என்று அந்த நஜ்ஜாசி மன்னர்களிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்கள். இந்த கோரிக்கை வைக்கப்பட்ட செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரை தலைவராக போட்டார்களோ அந்த ஜாஃபர் ரதி அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய சகாக்களிடத்தில் நஜ்ஜாசி மன்னர் இப்படி பேசப்பட்டிருக்கிறது, ஒருவேளை எங்களை அவர் வைத்துக் கொள்ளலாம் அல்லது மீண்டும் ஊருக்கே அனுப்பி வைக்கலாம். அதனால் கொஞ்சம் ஓரளவு பயந்தவர்களாக என்ன முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால், எது நடந்தாலும் சரி உண்மை மட்டும்தான் பேச வேண்டும், நளின போக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எதை எங்களுக்கு சொன்னார்களோ அதை நாங்கள் சொல்லுவோம் என்று தீர்மானிக்கிறார்கள். தீர்மானித்து நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் இந்த ஜாஃபர் ரதியல்லாஹு அவர்களையும் அவர்களுடைய சஹாபாக்களையும் அழைக்கிறார்கள். அழைத்து இவர்கள் விசாரிக்கிறாங்க, பேசுங்க என்று சொல்லி பேசப்படுகிறது. அப்போ ஜாஃபர் ரதி அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் அறியாமை காலத்தில் மடையர்களாக சிலைகளையும் விக்கிரகங்களையும் வழங்கி கொண்டிருந்தோம், பொய்களே எங்கள் வாழ்க்கையாக இருந்தது, விபச்சாரம் செய்தோம், அண்டை வீட்டாரை மதிக்கவில்லை, கொடுமை செய்தோம், அத்துமீறிய காரியங்களை செய்தோம், அநியாயங்கள் செய்தோம், இப்படி வரம்பு மீறிய காரியங்களை பகிரங்கமாக நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு மத்தியிலே ஒரு இறை தூதரை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அவர் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொன்னார். எந்த பொய்யோ பொருட்டோ அநியாயமோ விபச்சாரமோ செய்யக்கூடாது என்றார்.
அண்டை வீட்டாரை மதிக்க சொன்னார், நல்ல முறையிலே அழகான முறையில் நாணயமாக நடக்க சொன்னார். இவைகளை எல்லாம் எங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்தார் என்று சொன்ன உடனே எதுவாக இருந்தாலும் அவர்களிடத்திலையும் கேட்டு விசாரித்ததுக்கு பிறகுதான் உங்களை நான் வைத்துக் கொள்வேன் என்ற மாதிரி நஜ்ஜாசி மன்னர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை எதுக்கு சொல்கிறேன் என்றால், இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். நஜ்ஜாசி மன்னர் முன்ன பின்ன குர்ஆனை கேட்டதே இல்லை. ஆனால் ஜாபர் ரதி அவருடைய தலைமையில் தான் அந்த குர்ஆனை அவர் கேட்க இருக்கிறார். அப்போ இடையில் குறுக்கால வந்து இந்த காபிர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இவர் நல்லது சொல்ற மாதிரி சொல்றானுங்களே, உங்களுடைய நம்பிக்கைப்படி ஈசாவை பத்தி இந்த முகமது என்ன சொல்லி வைத்திருக்கிறார் என்பதை கேளுங்கள் என்று சொல்லியாச்சு. இப்ப நஜ்ஜாசி மன்னர் திரும்ப ஜாபர் ரதி அவர்களை அழைக்கிறார்கள். ஈசாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? ஈசா என்பவர் இறை தூதர், அவர் புனிதமான ஆன்மாவினால் உருவாக்கப்பட்டவர், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் என்று சொல்லிவிடுகிறார். சொன்ன உடனே இது உண்மைதான் என்று அவர் நினைக்கிறார். நினைச்சதுக்கு பின்னாடி தான் நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இறை தூதர் அல்லாஹ் புறத்திலிருந்து வேதம் வருவதாக சொல்கிறாரே, அந்த வேதம் வந்த வசனங்கள் சிலதை ஓதி காட்ட முடியுமா என்று கேட்கிறார். அப்பதான் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் காஃப் ஹா ஐன் ஸாத் என்கிற அந்த வசனத்தை சூரா மரியத்தை ஓத ஆரம்பிக்கிறார். விக்ரு ரஹ்மதி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இதுநாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. இத ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள் ஓதுகிற போது, இதை ஓதி முடிச்ச உடனே நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் அழுது அவர் சொல்லுகிறார், இது உண்மை, இதுதான் உண்மை. மூசாவிடத்திலே வந்த அதே வேதத்தை ஒத்ததாக இதுவும் இருக்கிறதே, இதுதான் உண்மை. அந்த குறைஷிகளிடத்திலே சொல்லுங்கள், அந்த மக்கா வாசிகளிடத்திலே சொல்லுங்கள், இவர்களுக்கு நான் அடைக்கலம் கொடுக்கிறேன், இதுதான் உண்மையான வார்த்தை. அவர்களுடைய அந்த அன்பளிப்புகளை எடுத்துட்டு போக சொல்லுங்க. இவர்கள் நினைத்தது போன்று இந்த அபிசீனாவில் இருக்க முடியும், அவர்கள் இஷ்டப்படி அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்ற முடியும் என்று நஜ்ஜாசி மன்னரை இஸ்லாத்தை தழுவ வைத்ததும், நஜ்ஜாசி மன்னர் அவர்கள் முதலில் இந்த குர்ஆனை கேட்டபோது காஃபிராக இருந்தவர், குர்ஆனை கேட்டவுடன் மனம் மாற்றியதும் இதே குர்ஆன் தான் சகோதரர்களே. இந்த குர்ஆன் நம்ம கையில இருக்கிறது, இந்த குர்ஆன் நம்ம கையில இருக்கிறது. இந்த குர்ஆன் நம்ம இடத்துல என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது, இந்த குர்ஆன் யாரிடத்திலிருந்து வந்தது என்று நமக்கு தெரியும், இந்த குர்ஆன் எப்படி பாதுகாக்கப்பட்டதுன்னு நமக்கு தெரிகிறது, இந்த குர்ஆனுடைய நன்மைகள் பற்றியும் தெரிகிறது. ஆனால் இந்த குர்ஆனிடம் இருக்கக்கூடிய உறவு என்ன, இந்த குர்ஆனோடு உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் என்ன சகோதரர்களே? எந்த அளவுக்கு சொல்லி பார்த்தா, இந்த குர்ஆனை நாம் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை சிலரை தவிர. இது ஒரு சாதாரண புத்தகம், ஏதோ ஒரு கரம் போட்டு லூடோ மட்டை இந்த மாதிரி ஊத்தப்பட்டு கிடக்கும். ரமலான் மாதத்தில் அதையெல்லாம் எடுப்பாங்க, வெளியில எடுத்து என்ன செய்வார்கள் சொன்னா, புழுதியை தட்டி வாங்க விளையாடுவோம், டைம் பாஸுக்காக விளையாடுவோம்னு முடிவெடுப்பார்கள். அந்த 10ஓட சேர்த்து 11ஆக இந்த குர்ஆனை வெளியில் எடுப்பார்கள். முசல்லாவை கழுவுவார்கள், ஜன்னலை கழுவாங்க, கதவை கழுவாங்க, வீட்டை கழுவாங்க, குர்ஆனுடைய அட்டையை எடுத்து துடைத்து துப்புரவு பண்ணி வைப்பார்கள். சகோதரர்களே, இந்த குர்ஆன் அப்படிப்பட்ட ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்று அல்ல. அல்லாஹ் தஆலா என்ன கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், இந்த குர்ஆனை இவர்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவருடைய உள்ளங்களில் பூட்டுக்களா போடப்பட்டிருக்கிறது. உள்ளத்தில் பூட்டு போடப்பட்டவன் தான் குர்ஆனை பற்றி யோசிக்க மாட்டான். அதாவது பைத்தியக்காரன், மனவளம் குன்றியவன், சிந்தனையற்றவன், உலகத்தில் அதாவது எந்த ஒரு அறிவும் அற்றவன், உள்ளம் பூட்டப்பட்டவன், அதாவது எதை பத்தி யோசிக்காதவன். அல்லாஹ் கேட்கிறான், அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்கள் பூட்டப்பட்டா இருக்கிறது, ஏன் சிந்தித்து பார்க்க வேண்டாம் என்கிறீர்கள்? ஏன் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் என்ன? இது புனிதமிக்க அல்லாஹ்விடமிருந்து வானவர் மூலம் இத்தூதருக்கு அருளப்பட்டது, இதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, இதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். ஆனா அல்லாஹ் உன்னை இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கு இப்படி எல்லாம் தெளிவுபடுத்தணும்னு எந்த அவசியமும் இல்லை. அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆனை படிங்கன்னு சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இந்த குர்ஆனை பிரித்தறியக்கூடிய வேதம் என்று சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. நினைத்ததை செய்வன் இறைவன், அவனுக்கு முன்னாடி எந்த இறைவனும் கிடையாது, கட்டுப்பட்டு போகணும் எந்த அதிகாரமும் கிடையாது. ஆனால் அடியார் விஷயத்தில் அல்லாஹ் தஆலா ரஹ்மத் வைத்திருப்பதனால தான் திரும்ப இந்த குர்ஆனை படியுங்கள், யோசியுங்க, சிந்தித்து பாரு, அநியாயமாக நஷ்டவாளியாக மட்டும் ஆயிராத என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு இன்னும் சொல்றான் அல்லாஹ் தஆலா, வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இலேசாக நாங்கள் அமைத்திருக்கிறோம், குர்ஆனை விளங்கிக்கிறதுக்காக வேண்டி இலேசா அமைச்சிருக்கிறோம். அறிவுரை பெறுவன் இல்லையாங்கிற அல்லாஹ். இந்த குர்ஆனை விளங்கிக் கொள்வதற்காக நாங்கள் இலகுவாக அமைச்சு வச்சிருக்கிறோம், அறிவுரை பெறவன் இல்லையாங்கிறான். இந்த குர்ஆன் ஒரு பேச்சுக்கு இந்த ஐன்ஸ்டீன் கோட்பாடு மாதிரியோ அல்லது பெரிய சயின்ஸ்ல உள்ள கோடிங்கள் மாதிரியோ வேத அந்த மாதிரி புத்தகத்தில் பெரிய படிப்புகள் படிக்கிற மாதிரியோ உள்ள ஒரு நிலையில் வச்சு நீ நேர்வழி அதில் கண்டுபிடிச்சுக்கடா,
நீ பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் போய் முடிச்சு அங்க உள்ள விஷயங்கள் எல்லாம் படித்து அதுக்கப்புறம் தான் குர்ஆன் உனக்கு விளங்கும், இல்லைன்னா உனக்கு விளங்கவே விளங்காது என்று கடினமாக்கி வச்சிருந்தா நம்ம நிலை என்னவாகும் சகோதரர்களே? புரியாத ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சிருந்தா என்னவாக இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், இல்ல இதை நாங்க இறக்கினோம், இதை விளங்கிக் கொள்வதற்காக இலகுவான அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் புரிய வைப்பதற்காக இதை அமைத்து வைத்திருக்கிறோம், படிங்கிறான். எந்த வசனமாவது புரியாத புதிராக இருக்கிறதா? இது விளங்குதே இல்லை, எத்தனை முறை படிச்சாலும் விளங்குது இல்ல. தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி, இது வேதம், இதுல எந்த சந்தேகம் இல்லைன்னு வருது. அப்படின்னா என்ன சந்தேகம் இல்லைண்டா என்ன? இது என்ன எதையாவது யோசிக்கிற மாதிரி நீண்ட நேரம் சிந்தித்து மூளையை குழப்பி பிச்சு இதுல என்ன ஒன்றுமே விளங்குது இல்லையே என்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா எதையாவது குர்ஆன்ல சொல்கிறானா? கொஞ்சம் புரியாத மாதிரி வசனம் இருந்தா கூட அல்லாஹ் சொல்றான், அதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தால் புரியும்ங்கிறான். அப்படிப்பட்ட வேதம் நம்ம கையில இருக்கிறது. இந்த வேதத்தை பற்றி என்றைக்கு யோசித்திருக்கிறோம் சகோதரர்களே? நீங்க பாருங்க, ஒரு புத்தகம், மெஜிக் புத்தகம், ஒரு மெஜிக் புத்தகம் அல்லது இந்த சீக்ரெட் ஒரு புத்தகம் வித்த, இரகசியங்கள் என்ற புத்தகம், அது எத்தனையோ ஆயிரம் பிரதிகளை எல்லாம் வித்தது. ஏன் அதை தேடி தேடி படிச்சாங்கன்னு சொன்னா, அதுல சில மறைவான விஷயங்கள் சொல்லப்படும். மறைவான விஷயம்னா எப்படி வாழணும், என்ன தந்திரங்கள் செய்ய வேண்டும், எப்படி செய்தால் வியாபாரத்தில் வெற்றி அடைய முடியும், இது மாதிரி தகவல் சொல்லப்படுகிறது. இப்ப மனுஷனுக்கு ஆர்வம் பொங்குது. ஆஹா, அப்படி ஒரு குறுக்கால போறதுக்கு முன்னுக்கு வரதுக்கு ஒரு வழி உள்ள ஒரு புத்தகம் தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்லி அதை தேடி அலைந்து பல மில்லியன் ரூபாய்களுக்கு அது விற்பனையும் ஆகிறது. ஒரு சாதாரண புத்தகம், மனுஷனால் எழுதப்படுகிற புத்தகம் பல ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. என்ன? அதுல பொதிந்து கிடக்கக்கூடிய கருத்துக்கள், அதில் பொதிந்து கிடக்கக்கூடிய அம்சங்கள், அதுதான் முக்கியம் என்று நினைத்து அதை வாங்குறான். ஆனா இந்த குர்ஆன் யார் இறக்கினது? இந்த குர்ஆன் யார் இறக்கினது? உண்மையிலே நம்முடைய மனசை தொட்டு பாருங்க. சாதாரண பாட புத்தகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த குர்ஆனுக்கு கொடுக்கப்படுகிறதா? சாதாரண பாட புத்தகம். அதனாலதான் பாருங்க, அடிப்படையில் இருந்தே ஓதப்பள்ளிக்கு வந்து உட்காருவான், டியூஷன் 3:30 மௌலவி நேரத்தில் விடுங்கம்மா. எங்கேயாச்சும் டியூஷனுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு சார் அவர் ஓத போகணும் கொஞ்சம் அவசரமா விடுங்கன்னு சொன்ன வரலாறு இருக்கா? இல்ல. ஏன்னா பாடம் முக்கியம், இங்க மார்க்க முக்கியம் கிடையாது. நம்முடைய சிந்தனையே பிள்ளைகளுக்கு அடிப்படையிலே கொடுக்கப்படுவது என்னண்டா, இது ஒரு சின்ன சப்ப புத்தகம், அழிப்புன்னா பேண்டா பாண்டா அப்புறம் நீ ஓதிக்கலாம் என்றுதான் ஊட்டப்படுகிறது. இதனுடைய மகத்துவம், அல்லாஹ்வின் புனித வார்த்தைகள், அல்லாஹ் தஆலா தூதருக்கு எழுதிய வார்த்தைகள், எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் என் சமூகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்த வார்த்தைகள் சகோதரர்களே. அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாத்தையும் சொல்லுவார் தன்னுடைய உரைகள்ல. எல்லாத்துல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, ஃபைன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லா, வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை ஹதீஸ் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதமாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல அதை சொல்லலாம், இதை சொல்லலாம், அது சொல்லலாம், அது உயர்வான இது உயர்வானது, என்ன ஒரு அழகான பேச்சு அவன்ட பேச்சு, என்ன ஒரு அழகான கருத்துன்னு சொல்றீங்களே, இந்த வார்த்தைகளில் எல்லா வார்த்தைகளையும் விட, உலகத்தில் தோன்றிய எல்லா வார்த்தைகளை விடவும் சிறந்த உன்னதமான உயர்ந்த வார்த்தை ஹதீஸ் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதமாகும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை நீங்க ஏத்தா தான் முஸ்லீமாக இருக்க முடியும். இதை நீங்கள் நம்பிக்கை கொண்டால் தான் முஸ்லீமாக இருக்க முடியும். அது அல்லாஹ்வுடைய வார்த்தை எல்லாம் பெரிய வார்த்தை இல்ல, அதெல்லாம் ஒரு சின்ன சின்ன மேட்டர் என்று நீங்கள் நம்பினால் முஸ்லீம் கிடையாது உண்மையான. ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? ஃபஇன்ன கைரல் ஹதீஸ் கிதாபுல்லா, வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ கைரல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் தான். வேற எந்த நாகரிகமோ எந்த வழிகாட்டுதலோ சிறந்தது கிடையாது. 40 நாளைக்குள்ள நகம் வெட்டப்படணும் என்று ரசூலுல்லாஹ் ஒரு வழிகாட்டுதல் சொல்லுகிறார்களா? இதுதான் நாகரிகம், இதுதான் வழிகாட்டுதல். இதை தவிர்த்து அதை 40 நாள் அதை தாண்டி நான் வெட்டுவேன், அதான் நல்லா இருக்குதுன்னு இன்னைக்கு ஒருத்தன் அமெரிக்கா சொல்லுகிறான், இஸ்ரேல் சொல்லுகிறான், அல்லது வேற எவனோ சொல்லுகிறான் வைங்க, அது வழிகாட்டுதலே இல்லை. வழிகாட்டுதலில் சிறந்தது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்று ஒருவன் ஏற்றால்தான் முஸ்லீம். அப்ப இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், வார்த்தைகளில் எல்லாம் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வேதம். எது இப்ப நம்ம கையில இருக்கிறது, இதுதான் வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுல இந்த ரமலான் மாதத்துல இருக்கிறோம், நோம்பும் பிடிச்சிருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் ஏன் சிறப்புக்குரிய மாதம்? அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த ரமலான் மாதத்தில் சிறப்புக்குரியதை சகர் செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், எல்லாம் செய்கிறோம். இந்த ரமலான் மாதம் சிறப்புக்குரிய மாதமாக காரணமே குர்ஆன் தான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் உன்சில ஃபீஹில் குர்ஆன், அதில் தான் நாங்கள் குர்ஆனை இறக்கினோம். அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆனை இறக்கினா என்ன என்ன என்று சொன்னா அல்லாஹ் தஆலா சொல்றான், சொல்லிட்டு சொல்றான், ஹுதல் லின்னாஸ்,
இது மக்களுக்கு நேர்வழி காட்டும். சில பேருக்கு நேர்வழி காட்டும் என்ற வார்த்தை சலித்து போக இருக்கும். அது என்ன ஒரே நேர்வழி காட்டும், நேர்வழி காட்டும்னா என்ன காட்டிட போகுது நீங்க நினைக்கலாம். வழிகேட்டிலிருந்து உண்மையை அறிந்து கொண்டவனுக்கு தான் அதனுடைய அருமை புரியும். வழிகேட்டிலிருந்து உண்மையை அறிந்து கொண்டவனுக்கு தான் அது புரியும். அதனால நபி தோழர்களுக்கு புரிந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்கள் அவர்களுக்கு புரிந்தது. இந்த குர்ஆன் அவ்வளவு மகத்தானது. வழிகேட்டில் குப்பைகளாக உலக நாகரிகத்தை பின்பற்றி கொண்டிருந்த எங்களுக்கு மறுமையிலே இருக்க வேண்டும் என்றால் இந்த நாகரிகத்தில் வாழ வேண்டும் என்று காட்டி கொடுக்கப்பட்ட வேதம் இது என்று புரிந்தார்கள். அதில் அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான், வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெளிவுபடுத்தும், வல் ஃபுர்கான், உண்மை பொய்யை பிரித்து காட்டும். இது ரமலான் மாதத்தில் அருளப்பட்டது. இப்ப ரமலான் மாதம் சிறப்பு காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் அருளப்பட்டது. சில பேருக்கு ரமலான் மாதத்தை சிறப்புக்குரிய மாதமா ஆக்குறீங்க. ரமலான் சிறப்புக்குரிய மாதம் தான், ஆனா அந்த மாதத்தில ஏன் சிறப்புக்குரியதானதோ அதை விட்டுறீங்க. ஹெல்ப் பண்ணவனே விட்டுறீங்க, உதவி செய்தவனே விட்டுறீங்க, உதவி செய்யப்பட்ட பொருளை மட்டும் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது, அதனால தான் இந்த ரமலான் மாதம் புனித மாதமாக மாறுகிறது. லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவு இருக்கிறது. ஏன் அல்லாஹ் சொல்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ர் என்கிற இரவில் தான் அன்ஸல்நாஹு, இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கினோம். சாதாரண இரவு கிடையாது. அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்களை விட சிறந்ததுக்கு காரணம் என்ன? இந்த லைலத்துல் கத்ர் இரவுல குர்ஆன் அருளப்பட்டது சகோதரர்கள். அது நம்ம கையில இருக்கிறது. அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கிறோமா? அவ்வளவு பெருசா இது, அவ்வளவு பாக்கியமானதா, அவ்வளவு நம்மை செம்மைப்படுத்துவதா? செம்மைப்படுத்தும். நீங்க கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சீங்கன்னா இதனுடைய அர்த்தம் புரியும். அல்லாஹ் தஆலா சொல்றான், தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான், தபாரக்கல்லதி, தபாரக பாக்கியம் பொருந்தியவன், பாக்கியம் பொருந்திய அல்லாஹ் சொல்றான், அல்லதி நஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, எச்சரிக்கைக்காக, அகில மக்களுக்கு எச்சரிக்கைக்காக தன் அடியாருக்கு இந்த ஃபுர்கானை இறக்கலினானே அவன் பாக்கியமானவன். தபாரக், அவன் பாக்கியமானவன். இந்த ஃபுர்கானை இறக்கி அருள என்று சொன்னான். இந்த குர்ஆனை இறக்கி அருளவில்லை. ஃபுர்கான்டா என்ன? உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய வேதம். இதான் குர்ஆன். இந்த குர்ஆனை உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடிய வேதம் என்று உங்களுக்கு அருளப்படவில்லை என்றால், குர்ஆன் நம்மள்ட்ட இல்லைன்னு வைங்க. இப்போ அல்லாஹ் அருளவில்லை. இப்ப நீங்க ஆனா சொர்க்கம் நரகம் மட்டும் ஒன்று இருக்கிறது, அதுவும் தெரியாது. குர்ஆன் இல்லையே, அதுவும் தெரியாது. மௌத்துக்கு பின்னாடி போனோம் வந்து சொல்ல போறதும் இல்லை. சகோதரர்களே, நினைச்சு பாருங்க, பாக்கியம் எப்படி பாக்கியமாகும்னு பாருங்க. மரணத்திற்கு பிறகு உங்களில் யாராவது இறந்து விட்டால் அவர் மீண்டும் உயிர் பற்றி எழுந்து வந்து குர்ஆனை படிங்க, இதுதான் நேர்வழி, இதுதான் உண்மையானது என்று சொல்ல போவதில்லை. குர்ஆனும் நம்மள்ட்ட இல்லைன்னு வைங்க. ஃபுர்கான் என்கிற பிரித்தறியக்கூடிய இந்த பாக்கியம் நிறைந்த வேதம் நம்மிடத்தில் இல்லை என்றால், நீங்க மௌத்தாகிறீங்க, நான் மௌத்தாகிறேன், தொழணும்ங்கிறது சப்ஜெக்ட் தெரியாது, உண்மை பேச வேண்டும்ங்கிற சப்ஜெக்ட் தெரியாது, விபச்சாரம் செய்தால் நரகத்துக்கு போவோம் என்கிற விஷயம் தெரியாது, வட்டி வாங்கினால் பாவம் என்கிற விஷயம் தெரியாது, உலகத்தில் நினைத்ததை இஷ்டப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போம். மௌத்து வருகிற போது வானவர்களை காணும் போதுதான் தெரியும். என்று குர்ஆன் சொல்கிறது. இதையும் குர்ஆன் சொல்லவில்லை என்றால் எத்தனை பேர் முஸ்ரிக்கீன்களாக நரகவாதிகளாக மரணித்திருப்போம். அல்லாஹ் தஆலாவை கேள்வி கேட்க முடியாது, அல்லாஹ்வை கேள்வி கேட்க முடியாது. அல்லாஹ் அதனால தான் சொல்றான், எல்லாத்தையும் நான் பிரிச்சு காட்டுகிறேன், எல்லாத்தையும் ஆராய்ந்து காட்டுகிறேன். பாவம் செய்தால் நரகம் போவீர்கள், வட்டி வாங்க வேண்டாம், விபச்சாரம் செய்ய வேண்டாம், பாவமான காரியத்தை செய்ய வேண்டாம், எவனும் யாருக்கும் அநீதி இழைக்க வேண்டாம், மாலிகி யௌமித்தீன், நான் தான் தீர்ப்பு நாளி, தீர்ப்பு நாளுடைய அரசன், நான் தான் உங்களை விசாரிப்பேன். என் விசாரணைக்கு முன்னால் தப்ப வேண்டும் என்றால் என் குர்ஆனிய போதனைப்படி வாழுங்கள். இதெல்லாம் சொல்லாம வெறும் கம்முன்னு உங்களை உலகத்தில் படைத்து என்னை சந்திங்க அப்புறம் பார்த்துக்கலாம் என்றிருந்தால் எவனால சொர்க்கம் போக முடியும்? எவனால வெற்றி அடைய முடியும்? எவனால பாக்கியம் பொருந்தியவனாக அல்லாஹ்வை சந்திக்க முடியும்? அதனால அல்லாஹ் சொல்றான், தபாரக், அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன். யார்? குர்ஆனை இறக்கி அருளிய இறைவன் பாக்கியம் பொருந்தியவன். அதை மட்டும் சொல்ல, விளங்குறத மட்டும் சொல்லல. இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், குர்ஆனை விளங்கியோ விளங்காமலோ அதை ஓதுங்கிறான். விளங்கியோ விளங்கலையோ, அர்த்தம் புரியுதோ புரியலையோ, ஆனா குர்ஆனை ஓதுங்கிறான். ஏன் ஓதுங்க என்ற ரசூலா சொல்றாங்கன்னா, மன் கர ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ, ஃபலஹு பிஹி ஹஸனா, அவருக்கு ஒரு நன்மை வழங்கப்பட்டு விடும் என்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, வல் ஹஸனத்து, நன்மை என்பது என்னவென்று சொன்னால் பி அஷ்ரி அம்சாலிஹா, அது போன்ற 10 நன்மைகள். நன்மை என்பது
ஒன்று என்றால் ஒன்று நீங்க புரியாதீங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க 10 நன்மைகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்றாங்க. இன்னும் புரிய வைக்கிறாங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையா? நீ ஓதினா என்ன, ஓதாட்டி எனக்கு என்ன? ஏன் தூதுத்துவம் பலாகுல் முபீன் தெளிவாக சொல்றதுதான். நான் சொல்லிட்டேன். நான் இந்த அளவுக்கு பிரித்து அழகாக்கி உங்களுக்கு சொல்ல வேண்டுமா? என் தூதரன் ஒருத்தரை அனுப்பி அவர் அடியான அடி வாங்கி சஹாபாக்கள் பல பேர் கொல்லப்பட்டு ரத்தம் சிந்தி பல தியாகிகளாக மாறி அந்த வரலாறை பாதுகாத்து இந்த குர்ஆனை பாதுகாத்து உங்களிடத்தில் கொண்டு வந்து தர வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு என்ன தேவையா? அல்லாஹ்வுக்கு அவசியமா? ரசூலுல்லாஹ்க்கு இப்படி சொல்லணும்னு அவசியமா? அவசியம் கிடையாது. ஆனால் எவனும் நரகம் போகக்கூடாது என்பதில் ரசூலுல்லாஹ் குறியாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தவர்களாக இருந்தார்கள். சகோதரர்களே, நான் அறிவதை நீங்கள் அறிந்தால் சிரிக்க மாட்டீர்கள். லலஹைத்தும் கலீலன் வல பகைத்தும் கசீரா, அதிகமாக அழுவீர்கள், குறைவாகவே வாழ்நாளில் சிரிப்பீர்கள். உங்களுக்கு சந்தோஷத்துக்கு இடம் இருக்காது. நான் பார்க்கும் நரகம், நான் பார்க்கும் மன்னரை வேதனை, நான் பார்க்கும் வானவர்கள், நான் பார்த்த மிகராஜ் பயணம், நான் எடுத்து காண்பிக்கப்பட்ட சொர்க்கத்தினுடைய அற்புதங்கள், இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வை நினைத்து பயந்து அழுவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாம் நினைச்சுதான் சொல்லுகிறார்கள். யார் ஒருவர் குர்ஆனை ஓதுகிறார், அதனுடைய வார்த்தைகளை ஓதுகிறார், அதற்கு நன்மை உண்டு. அதனுடைய ஒரு நன்மை என்பது 10க்கு சமனானது. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்றாங்க, லா அகூலு அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், நான் சொல்ல மாட்டேன் அலிஃப் லாம் மீம் என்று சொல்வது ஒரு வார்த்தை என்று நான் சொல்ல மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு வார்த்தை என்று சொல்ல மாட்டேன். வலாக்கின் என்றாலும் அலிஃபுன் ஹர்ஃபுன், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, அதற்கு 10 நன்மை உண்டு. வலாமுன் ஹர்ஃப், லாம் என்பது ஒரு எழுத்து. வமீமுன் ஹர்ஃப், மீம் என்பதும் ஒரு எழுத்து. ஆக மொத்தம் அலிஃப் லாம் மீம் என்ற வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னால் கூட உங்களுக்கு 30 நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இதுக்கு நேரம் காலம் ஒதுக்கணுமா சகோதரர்களே? தொழுகைக்காக வக்து இருக்கிறது, நேரம் இருக்கிறது, நோன்புக்கு டைம் இருக்கிறது. இந்த குர்ஆனை ஓதுவதற்கு நேர காலம் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று சொல்லணுமா? இந்த நன்மை அடைகிறதுக்கு முடியுமா? சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டீர்கள் என்று சொன்னால் எத்தனை ஆயிரம் நன்மைகள் வரும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது எத்தனை நன்மைகள் வரும். சும்மா கூட்டி பாருங்க. ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்காகவே நன்மைக்காக வேண்டி நீங்கள் ஓதுங்கள். குர்ஆனை ஓதிட்டு எத்தனை வசனம் எத்தனை எழுத்துக்கள் ஓதினேன்னு கணக்கு பண்ணி பாருங்க. ஓதிய அந்த எழுத்துக்களை 10ஆல பெருக்கி பாருங்க. எத்தனை நன்மை வருமோ அத்தனை நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். நினைச்சு பாருங்க, சும்மா யோசிச்சு பாருங்க. உணர்வுபூர்வமாக நம்பி இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், புனித வேதம் தான், ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நன்மை கிடைக்கும் என்று நம்பி ஓதி பாருங்க. உங்கள் மீசான் தராசுகளில் அல்லாஹு தஆலா நாடினால் அதுவே ஒரு நன்மையின் பக்கம் பாரமாக இருக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக இருக்குமா இல்லையா சகோதரர்களே? ஆனா இன்னைக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லாத, பெரும்பாலும் அதை பத்தி எந்த கவலை, முன்னையாவது ரமலான் வந்தால் குர்ஆன் ஓதுவீர்கள் என்று சொல்லலாம். இப்ப ரமலான் வந்தாலும் குர்ஆனை தொட்டே பார்க்கறானே இல்லை, அதை பக்கம் பார்க்கறானே இல்லை. சில பேர் போனை வச்சுட்டு ஓதலான்னு முடிவெடுக்கிறீங்க, அது ரிஸ்க், கஷ்டம். ஏன் சைத்தானை கூட வச்சுட்டு குர்ஆனை வச்சுட்டு இருக்கிற மாதிரி நீங்க பாட்டுக்கு அப்ளிகேஷன் ஆன் பண்ணுவீங்க, குர்ஆனை ஓதுவோம்னு ஓதுவீங்க, இஞ்சால டட்டாங்கன்னு ஒரு மெசேஜ் வரும், நோட்டிபிகேஷன், ஃபேஸ்புக்கில் ஒரு நோட்டிபிகேஷன், யூடியூப்ல இதை பாருங்கன்னு வரும். சைத்தான் அப்படியே டைவர்ட் பண்ணுவான். அதை பார்த்துட்டு வந்து ஓதலாமே அப்படிமா, பார்த்துட்டு வந்து ஓத முடியுமா? இங்க எப்ப பார்க்க போறீங்க? 11 மணிக்கு பார்க்க போறீங்கன்னு சொன்னா 11 மணிக்கு அப்புறம் நோட்டிபிகேஷன் சஜஷன் வரும், அடுத்த வீடியோ பாருங்க, அடுத்த வீடியோவை பாருங்க, அதுக்கு அப்புறம் பாருங்க, அப்புறம் பாருங்க. 11 நேரம் தூக்கம் முட்டுது, குர்ஆன் ஓதிட்டீங்களா? இல்லையே, ஓதலையே, நாளைக்கு பார்த்துக்கலாம். இதைத்தான் சைத்தான் செய்வான். உங்களை பிஸியாக்கிக்கிட்டே இருப்பான், தேவையற்ற காரியத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், இக்ராவுல் குர்ஆன, இக்ராவுல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். ஃபைன்னஹு யாதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை யார் ஓதுகிறாரோ அவருக்காக மறுமையிலே அந்த குர்ஆன் வரும், வாதம் செய்வதற்காக வரும். யா அல்லாஹ், இவர் என்னை ஓதினார், இவர் என்னை ஓதினார். ஒரு அறிவிப்புல வருகிறது, யா அல்லாஹ் இவர் என்னை ஓதினார், இவருக்கு நீ இவருக்கு அருள் புரி. அல்லாஹு தஆலா அவருக்கு கிரீடம் அணிவிக்கப்படுமா, கிரீடம். யா அல்லாஹ் இவர் என்னை ஓதினார், யா அல்லாஹ். இன்னும் அந்த குர்ஆன் சொல்லும், சொன்ன அல்லாஹு தஆலா அவருக்கு சீருடையே கொடுப்பானாம். யா அல்லாஹ் என்னை ஓதிய இவரை நீ பொருந்திக்கொள். ஓகே, நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாம். வேற என்ன வேணும்? உலகத்திலே கஷ்டப்பட்டதுக்கு நோக்கமே சொர்க்கம் போறதுக்கு. அல்லாஹு தஆலா சொல்லுவானா, குர்ஆன் பரிந்து பேசும், அந்த குர்ஆன் சொல்லும், இவை அடியார் என்னை ஓதினா யா அல்லாஹ் இவனை பொருந்திக்கொள் என்று சொன்னோடனே அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. அப்ப அங்க நரகவாதியாக முடியாது, சொர்க்கம் தானே போக முடியும். அப்ப இது அவ்வளவு ஒரு மகத்துவமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உலகத்துல அவன் நமக்கு சர்டிபிகேட் தரணும், இவன் நமக்கு சர்டிபிகேட் தரணும், நான் நல்லவனாக இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் நிறைய பேர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் சொல்றேன் யார் நல்லவன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்,
யார் நான் சொல்கிறேன் உங்களிலே யார் நல்லவன் என்று சொல்லி சொன்னார் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. ஹைருக்கும் உங்களிலே யார் நல்லவர் என்று சொன்னால் மன் தஅல்லமல் குர்ஆன, குர்ஆனை அவர் கற்றுக்கொள்கிறார், குர்ஆனை அவர் கற்றுக்கொள்கிறார், வ அல்லமஹு அதை படிச்சு கொடுக்கிறார், அதை மற்றவருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இவர்தான் ஹைருக்கும் உங்களிலே சிறந்தவராவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். குர்ஆனை படிக்கிற அவர் இருக்கிறார், அவர் படித்து அதை மற்றவருக்கு சொல்றாரு பாருங்க, இவர்தான் உங்களிலே சிறந்தவராவார், மற்றவன் எல்லாம் சிறந்தவன் கிடையாது, இவன் உங்களிலே சிறந்தவராவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாருடைய வீட்டிலே சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் சைத்தான் இருக்க மாட்டான், விரண்டு ஓடுவான். யாரு உறங்க செல்லுகிற போது ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு உறங்குகிறாரோ காலை வரும் வரைக்கும் சைத்தான் அவனை தீண்டவே மாட்டான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே அவர் இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியுமா? இதெல்லாம் நமக்கு யோசிச்சு இருக்கிறோமா? இந்த விஷயத்தை பற்றி அறிந்திருக்கிறோமா? அறிந்திருந்தாலும் ஓதியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் கடைசியாக ஆயத்து குர்சி ஓதி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சூரா பக்கரா ஓதி இருக்கிறீர்கள்? வீட்டில் யாராவது ஓத சொல்லுகிறீர்களா? முன்னையாவது இருந்துச்சு ஒரு பழக்கம், சூரா பக்கராவுடைய கடைசி பக்கம் ஓதப்படும், ஆயத்து குர்சி ஓதப்படும். இப்போ எல்லாத்துக்கும் டைம் இல்லை. உள்ள பிரச்சனை என்னடா 24 மணி நேரம் போதா, எப்படியாவது பேசி கீசி ஜனாதிபதி கிட்ட பேசி இன்னொரு 4-5 மணி நேரத்தை கூட்ட இயலாதா? ஏன்னா படுக்க போறதே 12 மணிக்கு, மீதி உள்ள டைம் அங்கிட்டு எங்க உருவான ஓத, அந்த ஒரு லட்சணத்தில் இருக்கிறோம் சகோதரர்களே. இது தேவையில்லாத அலுவல்களில் ஈடுபட்டு மார்க்க விஷயத்தில் நாம் பின்தங்கி நிற்கின்றோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய நல்லவன். இதை பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணத்தை பாருங்க. குர்ஆனை ஓதுகிறீர்கள், நீங்க நல்லவராக இருக்கிறீங்க, அல்லாஹ்விடத்திலே பொருந்திக் கொள்ளப்பட்டவராக உங்கள் செயல்பாடுகள் இருக்கிறது. குர்ஆனை ஓதக்கூடிய நல்லவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்றாங்க. அவன் எலுமிச்சை பழத்தை போல, தேசிக்க மாதிரி வச்சுக்கோங்க, எலுமிச்சை பழத்தை போல, அதனுடைய சுவையோ சுவைங்கிறாங்க. எலுமிச்சை பழத்தினுடைய சுவைங்கிறாங்க, தாகமாக இருக்கிறது, எலுமிச்சையை புளிகிறோம், சீனியை போட்டா சீனியை போட்டு குடிக்கிறோம், ஒரு இன்பமாக இருக்கிறது, ஒரு தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எலுமிச்சை பழம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதனுடைய மனமும் மனம். எலுமிச்சை பழம் நாடுறது கிடையாது, வாசமாக இருக்கும். எலுமிச்சம் வியாபாரம் செய்யற இடத்துலயோ அல்லது கூட்டமாக நிறைய வாங்கினா அதனுடைய வாசம் உங்களுக்கு வரும். இது குர்ஆனை ஓதக்கூடிய நல்லவனுக்கு உதாரணம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நல்லவனாக இருக்கிறான் ஆனால் குர்ஆனை ஓதவில்லை, அவனுக்கு உதாரணம் பேரிச்சம் பழத்தை போல, வாசம் வராது சுவை மட்டும் இருக்கும். ரசூலுல்லாஹ் வாசம் வராது சுவை மட்டும் இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய கெட்டவன், குர்ஆனை ஓதக்கூடிய கெட்டவன் இவன் துளசி செடியை போல, வாசம் மட்டும் வரும், சாப்பிட முடியாம இருக்கும். குர்ஆனை ஓதுறல்ல அவனும் கெட்டவனாக இருக்கிறான், இவன் குமட்டி காய் மாறி, சாப்பிட முடியாது, நாத்தமாகவும் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இதே கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கிறேன். குர்ஆனுடைய சிறப்புகளை ரசூலுல்லாஹ் ஏராளமாக சொல்லுகிறார்கள். இந்த செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நீங்க கொஞ்சம் யோசிங்க, மறுமை பற்றி அச்சம் கொள்ளுங்கள், குர்ஆன் மூலம் நிறைய நன்மைகளை சேகரித்துக் கொள்ளுங்கள், அந்த நன்மைகள் உங்களுக்கு மறுமையில பிரயோஜனமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும், குர்ஆன்ல எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுல பிரயோஜனம் இருக்கும். பாருங்க, அறிவியல் ரீதியா, அதாவது நீங்க அந்த புத்தகம் இந்த புத்தகம் அந்த பேஸ்புக் இந்த புக்கு பாக்குறீங்க, தர்ஜுமாவை திறந்து குர்ஆனை கொஞ்சம் பாருங்க. அரபில ஓதுறவர்கள் ஓதுகிறார்கள், ஓதாத அரபி தெரியாதவர்கள் தமிழ்ல தான் பார்க்க வேண்டியவர்கள் தமிழ்ல பாருங்க. அதுல சொல்லப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க. தபாரக்கல்லது என்கிற சூரா முல்க், அதுக்கு முன்னாடி உள்ள மற்ற அம்மா வரையும் பாருங்க, அந்த சூறாவுக்கு பிறகு உள்ளதை பாருங்க. அல்லாஹ் எப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்யறான், நரகத்தை பற்றி எப்படி சொல்கிறான், மௌத்தை பற்றி எப்படி சொல்கிறான். இதை ஒருத்தன் தனிமையில இருந்து உணர்ந்து படிக்கிற போதே ஈமான் தானாக வரும். இந்த பயானெல்லாம் கேட்டு உட்கார்ந்த அவசியமே இல்லை, அது தானாக வரும். அந்த சம்பந்தப்பட்ட அந்த குர்ஆனை படிக்கிற போதே அல்லாஹு தஆலா விடுக்கும் எச்சரிக்கையும், நரகத்தின் காவலாளிகளை பற்றி சொல்வதையும், நரகத்தில் நரகவாதிகள் கெஞ்சுகின்ற அந்த முறையை பற்றி சொல்லுகிற போது அச்சமும் பயமும் அல்லாஹு தஆலா தானா ஏற்படுத்துவான். அதே மாதிரி ஒவ்வொரு பங்காக குர்ஆன்ல ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இதுல சொல்லும் போது அல்லாஹு தஆலா விஞ்ஞான விளக்கங்கள் சொல்றான். சில பேர் என்ன யோசிக்க கூடாதுன்னா, விஞ்ஞானம் இருந்தா தான் குர்ஆன் உண்மை எடுக்க கூடாது. குர்ஆனை நீங்கள் உண்மை என்று நம்பிய அந்த வேதத்தில் தான் விஞ்ஞான கருத்தும் இருக்கிறது. புரிஞ்சுக்கணும், நீங்க விஞ்ஞானம் உண்மை என்று சொன்னா தான் அந்த வசனத்தை உண்மையாக கூடாது. உண்மையான அல்லாஹ்வின் வேதத்தில் விஞ்ஞான அறிவியலும் சொல்லப்பட்டுள்ளது. இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறான். என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறான் இன்னைக்கு பாருங்க. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், சூரியன் சுழல்கிறது, சூரியனும் சுழண்டு அந்த சூரியன் இந்த மாதிரி மற்ற கோள்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு போய்கொண்டிருக்கிறது. இது எப்ப கண்டுபிடிக்கிறார்கள்? கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி சொன்னா பூமி தட்ட, சூரியன் எல்லாம் சுழல்ல, அப்படியே சிலை மாதிரி வெச்ச மாதிரியே இருக்கிறது, பூமி மட்டும்தான் சுத்துதுன்னா. கொஞ்சம் காலம் பூமியெல்லாம் சுத்தல,
அது ஒவ்வொரு கோள்களும் அது ஒரு பிம்பம் மாதிரி நமக்கு காட்சி தந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் சொன்னார்கள். சொல்லிட்டு கடைசியாக முடிவெடுக்கிறாங்க, பார்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு முடிவெடுக்கிறார்கள், சூரியனும் சுத்துகிறது, சூரியன் சுத்தி கொண்டு அனைத்து கோள்களையும் இழுத்து கொண்டிருக்கிறது. இழுத்து கொண்டிருக்கும் அதே நேரத்தில் பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு ஒரு நாள், சூரியனை சுற்றி வருவதற்கு ஒரு வருடம் போகிறது என்று இன்றைக்குத்தான், இந்த காலத்தில் தான், இந்த நூற்றாண்டுகள் தான் சரியான அறிவியலை சொல்லுகிறது. ஆனா பாருங்க, அல்லாஹு தாலாவுடைய வாக்குங்கிறதுனால சூரியனை படைத்தவன் அல்லாஹ், சந்திரனை படைத்தவன் அல்லாஹ், அண்ட சராசரங்களை படைத்த அல்லாஹ், அந்த அல்லாஹ் தான் குர்ஆனில் அருளுகிறான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லுகிறான், குல்லும் யஜ்ரி லி அஜலி முஸம்மா, ஒவ்வொன்றும் தத்தமது பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சொல்றான், எல்லாத்தையும் சூரியன் இழுத்து கொண்டு போய்கொண்டிருக்கிறது, ஒரு எல்லையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு அல்லாஹ் சொல்றான், ஒரு கட்டத்தை நோக்கி அனைத்தும் போய்கொண்டிருக்கிறது. இது அல்லாஹ்வின் வேதம் இல்லை என்றால், அல்லாஹ்வின் வேதம் இல்லை என்றால் விஞ்ஞானிகள் வந்தார்கள், தியரிகளை சொன்னார்கள், கோட்பாடுகளை சொன்னார்கள். ஒரு கோட்பாடு பொய்ப்பிக்கப்படுகிறது, அதற்கு பிறகு வந்தவன் சொன்னது உண்மை என்று ஆகிற போது இப்படியெல்லாம் இருந்துச்சு. குர்ஆன் அன்றைக்கு அருளப்பட்ட அதே வார்த்தைகள், அதே வசனங்கள், அது பொய்ப்பிக்கப்படவே இல்லை. நீங்கள் உள்மனதுக்குள் சொல்லுங்கள், ஷைத்தானை விரட்டி அடித்து சொல்லுங்கள், அல்லாஹ் மீது சத்தியமாக வல்லாஹி பில்லாஹி தல்லாஹி நான் சொல்கிறேன், என் மனசாட்சியே இது புனித வேதமாகி அல்லாஹ்வின் வார்த்தைகள் தான். இதற்கு பிறகு ஷைத்தானே, உனக்கு என் மனதில் இடம் கிடையாது, அல்லாஹ்வின் வார்த்தைகளை வைத்தே நான் உன்னை விரட்டுவேன், இதற்கு பிறகு என்னிடத்தில் நீ விளையாடாத என்ற உறுதியை மனசாட்சிக்கு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தோழர்களும் எப்படி புனித வேதத்தை நம்பினார்களோ அதே போன்று நம்புங்கள். முத்தகீன்கள் எப்படி நம்புகிறார்களோ அதே மாதிரி உறுதியாக நம்புங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமது நம்பிக்கைக்கு ஏற்ப இந்த உலகத்திலே வாழச் செய்வான், மறுமையிலே சிறந்த ஒரு இடத்தை தருவான். எல்லாம் வல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.